இந்த சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் யாருக்கெல்லாம் பணங்காசு தேடி வரப்போகுது, பணத்தை தேடி நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் இருக்கும் இடம் தேடி பணம் வரப்போகுது. வருமானம் அதிகரிக்கும், தொழில் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். மெயினாக பணப்பற்றாக்குறை ஒரே ட்ரையாக இருக்குதுங்க சாமி. ஃபண்டு ஃப்ளோ இல்லை, பணப்புழக்கம் இல்லை, டிரான்சாக்ஷன் இல்லை, பண கஷ்டங்கள் இருக்கா, பண கஷ்டங்கள் விலகும். தனவரவு பணவரவு அதிகரிக்க போகுது. இந்த சித்திரை முதல் அடுத்த பங்குனிக்குள்ள இந்த ஃபினான்சியல் இயர் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வருடமாக அமைய போகுது. இந்த ஃபினான்சியல் இயர்ல நீங்க டாக்ஸ் கட்ட தயாரா இருக்க, பணம் காசு வந்து சேரும், லாபம் அதிகரிக்கும், பன்மடங்கு லாபம் அதிகரிக்கும். சொத்து வாங்குறது, நிலத்துல முதலீடு செய்யறது, நிறைய இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, பெரிய லாபம் கிடைச்சி முதலீடுகள் அதிகரிக்கும். சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல அற்புதமான யோகம். பல வகையிலும் குடும்பத்துல மகிழ்ச்சி, உடல்நிலை ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம், மனசுல நிம்மதி, மனபயம் விலகி மனக்குழப்பம் விலகும், வாழ்க்கை சிறக்கும். யாருக்கெல்லாம் இது நடக்க போகுது, எப்போ உங்களுக்கு கிடைக்கும், எந்த மாசம் இது நடக்கும், பார்க்கலாம் பாருங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இப்போது இந்த சித்திரை மாதம் பிறந்திருக்கு, புது வருஷம் பிறந்திருக்கு. புது வருஷம் பிறந்திருக்கு. நாம் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருந்தோம், உலக பொருளாதாரங்கள் சரியில்லாமல் இருக்குது. வேர்ல்டு வைட், உங்களுக்குன்னு இல்லை, எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே, சின்ன சின்ன குடும்பங்கள்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு வருமான பாதிப்பு, எதிர்காலம் பற்றிய பயம். எப்படி இருக்குமோ, வேலை இருக்குமா, வேலை இருக்காதா. மெயினாக நமக்கு சின்ன ஒரு 10,000 5,000 சம்பளம் வாங்குற நமக்கே இந்த பயம் இருக்கும்போது, பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, பெரிய முதலீடுகள் இருப்பாங்க, கம்பெனி நிறுவனங்கள் இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது, பணங்காசு எப்படி இருக்கும், பணம் வருமா, பணம் சேருமா, இது நம்ம இப்படி கூட சொல்லலாம். இப்போது சித்திரை மாதம் பிறந்திருக்கு, அடுத்த சித்திரை வரலும் இதுதான் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறாங்க. இது நாம் செட் பண்ணலைங்க, செட் பண்ணது இங்கிலீஷ்காரன். இப்போ பாருங்கள், ஜனவரி மாதம் தானே அவங்களுக்கு ஆரம்பம், டிசம்பர் மாதம் தானே எண்டு. அப்போ ஜனவரி ஆரம்பித்து டிசம்பர் வரலும் தானே அந்த இங்கிலீஷ்காரன் என்ன சொல்லணும், ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நம்மளுடைய சித்திரை வருஷ பிறப்பை ஏன் அவர் ஃபினான்ஷியல் இயராக முடிவு பண்ணாங்கனாக்கா, அதுதான் நம்ம சித்திரை வருஷ பிறப்பு. இந்த சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் இதுதான் ஆங்கிலேயர் செட் பண்ணது. அப்போ நம்ம ஜாதகம், ஜோதிடம், பஞ்சாங்கம் இதை வச்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் பணங்காசு எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், சேமிப்பு எப்படி இருக்கும், கடன் சுமைகள் எப்படி இருக்கும், கடன் அடையுமா, இந்த ஃபினான்ஷியல் இயரில் இவங்க இந்த லோனை கம்ப்ளீட் பண்ணுவாங்களா, இவங்க கேட்ட இடத்துல அந்த லோன் கிடைக்குமா, வருமானம் சேருமா, மெயினாக இவங்களுடைய முதலீடுகள். இப்போ ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக நாம் ஒரு சீட்டு போடுறோம், சின்னதாக ஒரு கடையை வச்சுருக்கிறோம், ஹோட்டல் வச்சு நடத்துகிறோம், 2 நாள் சிலிண்டர் வரலை, உடனே நமக்கு அது பதற்றமாக ஏற்படுது, அங்கே கடன் நடத்த முடியல, லாக் ஆகுது, வியாபாரம் தடைபடுது, அப்போ அந்த கடையில் வேலை செய்கிறவங்களுடைய வருமானம் தடைபடுது. இப்போ இது போல் பெரிய பெரிய நிறுவனங்களை நினச்சி பார்க்கணும், பெரிய பெரிய கம்பெனிகளை நினச்சி பார்க்கணும், இப்போ இன்வெஸ்டர்ஸ், அரசாங்கத்தை நினச்சி பார்க்கணும். அதே போல் ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி முதலீடுகள் எல்லாம் என்ன ஆகும், இந்த முதலீடுகள்லாம் நமக்கு லாபத்தை கொடுக்குமா. நிறைய முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மார்க்கெட் டவுன் ஆன உடனே வெளியில் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க. அப்போ அப்பேற்பட்ட உங்களுக்கு அடுத்த பங்குனி மாதம், இந்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் வருமானம் எப்படி இருக்க போகுது, பணம் வருமா, பணம் சேருமா, அல்லது பணம் லாபத்தை தருமா, கடன் அடையுமா, இந்த செஞ்சிருக்கக்கூடிய முதலீடுகள் என்ன ஆகப்போகுது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும்
இந்த வருஷத்தில் இந்த ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், தமிழ் புத்தாண்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ஏப்ரல்லிருந்து அடுத்த மார்ச் 31 வரையிலும் அப்படி வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் யாருக்கெல்லாம் சொத்து வாங்கும் யோகம் உண்டு? சொத்து வாங்கும் யோகம்னா புதுசாக இருக்கலாம், பழசாக இருக்கலாம், பூர்வீக சொத்தாக இருக்கலாம், வந்து சேர வேண்டியதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று வாங்க வேண்டிய சொத்தாக இருக்கலாம். யாருக்கெல்லாம் சொத்து வாங்க வேண்டிய யோகம் இருக்குது? யாருக்கெல்லாம் வீடு அமையும் யோகம் இருக்குது? யாரெல்லாம் வீடு வாங்குவாங்க? நிறைய அன்பர்கள் பேசுகிறாங்க. இப்போ நான் வந்து இப்போ இந்த வீடு பார்க்குறேன், அந்த வீடு கட்டியிருக்கேன், இது இன்னொரு வீடு வாங்கலான் இருக்கேன், இல்லை வீடை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை இதை வாங்கி அங்கே போட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய வீடு வாங்குறது நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ யாருக்கு வீடு யோகம் அமையும்? யாருக்கு சொத்து யோகம் அமையும்? யாருக்கெல்லாம் கடன் அடையும்? ஏன்னா நிறைய அன்பர்கள் எல்லாருக்குமே ஒரு 80-70% எல்லாருக்கும் கடன் சுமைகள் இருக்குது. அதில் ரொம்ப திக்கி திணறக்கூடியவங்களாக இருக்காங்க, கண் விழுங்கி பிதுங்கி பார்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க. யாருக்கு கடன் அடையும்? இது எல்லாத்துக்கும் மேலே மெயின் கொஸ்டின்னு இந்த வருஷம் வேலை எப்படி இருக்கும்? ஏன்னா நான் சொன்னது தான், போர் பதற்றமாக இருக்குது. வாரால் எல்லா இடங்களிலும் ஒரு சின்ன டீ கடையில் கூட கேஸ் இல்லைன்னா 4 நாளைக்கு கடையை மூடி வைக்கிறாங்க. சின்ன தொழிலாளி அது ஒரு டெய்லி ஒரு 700-800 சம்பளம், 4 நாள் கடையை மூடிட்டாங்கன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? அப்போது இந்த வருஷத்தில் யாருக்கு ஜாப் பர்மனெண்ட்டாக இருக்கும்? அப்படி இல்லைன்னா வேலை பற்றிய பயம் யாருக்கு இருக்கும்? யாரெல்லாம் வேலையை பற்றின நிம்மதி கிடைக்கும்? யாருக்கெல்லாம் வேலை பற்றின நிம்மதி கிடைக்கும்? யாருக்கெல்லாம் வேலையை பற்றின பயம் இருக்கும்? அப்படி இல்லை ஜாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது? புதுசாக யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது? வருமானம் டோட்டலாக ஒரு சிங்கிள் லைனில் சொன்னோம்னா இந்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி மாதம், அடுத்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரையிலும் உங்கள் வருமானம் எப்படி இருக்க போகுது? உங்கள் லாபம் எப்படி இருக்க போகுது? பணங்காசு வந்து சேருமா? இதுதான். அதே போல் உங்களுடைய முதலீடுகள், கடைசியாக உங்களுடைய இன்வெஸ்டிங், இதெல்லாம் எப்படி க்ரோத் ஆக போகுது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். கும்பராசி யோகமான காலம். என்ன கும்பராசியை பொறுத்தவரையிலும் போன கணக்கு வருடம் ரொம்ப லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் எனக்கே தெரியும், நிறைய லாஸ் கணக்கு தான் காமிச்சிருப்பீங்க. நிறைய ஏகப்பட்ட விரயங்கள் இருந்திருக்கும். விரயம்னா ஈடுகட்ட முடியாத விரயங்கள். இப்போ விவசாய பெருமக்களாக இருக்கிறாங்க, கும்பராசியாக இருக்கிறாங்கனாக்கா ஒரு ஏக்கருக்கு ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணி போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு 10 ஏக்கர் 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. அவங்க எடுத்தது ஒரு 3 லட்சமாக தான் இருக்கும். 7 லட்ச ரூபா நஷ்டம். ஒரு சாதாரண விவசாயிக்கு 7 லட்ச ரூபாங்கிறது 70 கோடிக்கு சமம். அவங்க என்றைக்கு அந்த 7 லட்சத்தை கடனை அடைக்கிறது? அப்போ அதனால தான் விவசாய பெருமக்களை நம்ம கண்களை இமை காப்பதை போல் நம்ம விவசாய பெருமக்களை காக்க வேண்டும். அப்போ சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடியவங்க விவசாய பெருமக்களாக இருக்கலாம், அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸு தானியங்கள்லாம் உற்பத்தி பண்ணக்கூடியவங்க, தோட்டம் துறவு வச்சுருக்கக்கூடியவங்க, தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, காடுகளை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க, அதே போல் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பிஸ்னஸ் பீப்புள்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கடை வச்சு தொழில் செய்கிறாங்க. நிச்சயமாக கும்பராசியாக இருப்பார்களே. ஆனால் போன வருடம், போன ஃபினான்ஷியல் இயர் 2025-26 ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கும். பல ஏமாற்றங்களை கொடுத்துருக்கும். இன்னும் கூட அந்த வீண் விரயம் குறைஞ்ச பாடு இல்லை. என்னை பொறுத்தவரையிலும் கும்பராசிக்கு இன்னும் கூட அந்த வீண் விரயம் குறையவில்லை. அவ்வளோ ஒரு விரயம் ஏற்பட்டிருக்கும். அப்படியெல்லாம் கஷ்டத்தை சுமந்த எனதருமை கும்பராசி நேயர்களே, நிறைய மிஸ் பண்ணிட்டீங்களா? நிறைய ஏமாந்துட்ட சாமி நான்.
உதவி செஞ்சு ஏமாந்துட்டேன், பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டேன். புரியுதா? பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டேன், காசு உதவி செஞ்சு ஏமாந்துட்டேன். உதவின்னு கேட்டாங்க சாமி, ஒரு 40 லட்ச ரூபா கொடுத்தேன், கொடுத்துட்றேன் நாங்கள். இப்போ கேட்டால் என்கிட்ட இல்லை, வந்தால் கொடுக்குறேங்கிறாங்க. நம்ம எங்கே சாமி போய் முட்டிக்கிறது? அவன் எங்கே போய் வந்தால் தாங்க கொடுக்க முடியும், என்னங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம எங்கே சாமி போய் முட்டிக்கிறது? உதவி வேறு எங்கே சாமி கேட்கறது? அப்புறம் நிறைய ஏமாற்றங்கள். நம்பிக்கையான இடங்களில் ஏமாறுறது தான் முக்கியம். அது உறவுகளாக இருக்கலாம், க்ளோஸ் ரிலேஷனாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், அதே போல் நண்பர்களாக இருக்கலாம். இருங்க, அது ஒரு 5 நிமிஷம் கழித்து பேசுகிற, அங்கேயே இருங்க அப்படின்னுவாங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க, அப்படியே கழித்து பேசுகிற, உடனே கூப்பிட்றேன்னுவாங்க. ஆனால் கூப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்குது. ஏமாந்தவர்களாக இருக்கலாம், அப்புறம் பல ஏமாற்றங்களை சந்தித்த குடும்பத்தில், வேலையில், தொழிலில், நண்பர்களிடத்தில், தொழில் செய்கிற இடத்துல, வெளியில் வேலை செய்கிற இடங்களில், இன்னும் சொல்லப்போனால் பழகக்கூடிய இடங்களில், ரிலேஷன்ஷிப்பு, உறவுக்கு தெரிஞ்சு, வீட்டுக்கு தெரிஞ்சு, வெளியில் தெரியாமல் ரகசிய உறவுகள், உறவுகளில் ஏமாற்றங்கள் வந்திருக்கும். பெரிய கஷ்டமாக இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்கு. இன்னும் நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு. இதை போல் நிறைய விஷயங்கள் நம்ம கும்பராசிக்கு சொல்லலாம். ஏமாற்றத்தை ஒரே வரியில் சொல்லணும்னா ஏமாற்றம். அது ஒவ்வொருத்தருக்கும், ஒரு கும்பராசி என்பதற்கும், அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பல வகையில் ஏமாற்றங்கள். அப்படி ஏமாற்றத்தில், மன கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, இந்த கஷ்டம் இனி இந்த வருடம் உங்களுக்கு இருக்காது. இன்பம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். போன வருஷம் இருந்த மாதிரி அந்த கஷ்டம் இனி இருக்காது. நல்ல லாபம் தரக்கூடிய வகையில் அமைய போகுது. மெயினாக கும்பராசி என்பர்களே, சென்ற ஆண்டு இருந்த அந்த வீண் விரயங்கள் எல்லாம் மறைந்து போகும். நிறைய வீண் விரயங்கள், தெரிஞ்சு செலவு, தெரியாமல் செலவு, நல்லதுன்னு நீங்கள் நினச்சி செஞ்ச சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே நஷ்டமாக போயிடுறது. வராத பணம் காசுகளாக மாறிவிடுவது, வராத பணமாக மாறிவிடுவது, சீட்டு போட்டு ஏமாந்தது, எல்லாம் அதாவது அந்த சிட்ஃபண்ட் நடத்தி ஏமாந்தது, கொடுத்து ஏமாந்தது, அப்படி எங்கெல்லாம் நீங்கள் பணங்காசு ஏமாந்துருக்கீங்களோ அந்த ஏமாந்த பணம் எல்லாம் திரும்ப வந்து சேரும். வேறு வகையில் வந்து சேரும். அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, வேறு வகையில் வந்து சேரும். அதே போல் தொழிலில் நஷ்டமாக இருக்கா, தொழிலில் கஷ்டமாக இருக்கா, தொழில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கா, குடும்பத்தில் கஷ்டமாக, குடும்பத்தில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கா, அல்லது வேலையில் கஷ்டமாக இருக்கா, இவை எல்லாம் மாறக்கூடிய வருடம் இந்த 2026-27 ஃபினான்ஷியல் இயர். இந்த ஏப்ரலிருந்து அடுத்த ஏப்ரல் வரையிலும். அப்போது நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வருடம் இந்த ஃபினான்ஷியல் இயர். இந்த சித்திரையிலேருந்து அடுத்த பங்குனி வரையிலும் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வருடம். எப்படி சாமி சொல்கிறீங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்களா? நான் எப்படி நம்புறது? ஏன்னா சாமி எல்லாருமே கும்பராசிக்கு சிறப்பாக இருக்குது, ஆஹா இருக்குது, ஓஹோ இருக்குது, அப்படி இருக்குன்னு தான் சாமி சொல்லிட்டாங்க. நீங்களும் அது மாதிரி தான் சொல்கிறீங்க. நான் இதை எப்படி சாமி நம்புறது? கும்பராசி என்பர்களே, இந்த புரட்டாசி மாதம், புரட்டாசி மாதம்னா இங்கிலீஷ் என்ன மாதம் நான் சொல்ல மாட்டேன். புரட்டாசி மாதம்னா தெரில சாமி, இங்கிலீஷில் சொல்லுங்கள், சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் தமிழுங்கிறீங்கள, கண்டுபிடிச்சிக்கோங்க, தமிழில் தான் சொல்லுவேன். அப்போ புரட்டாசி மாதத்திலிருந்து, புரட்டாசி மாதம் 25 தேதிக்கு மேலே இருந்து கும்பராசிக்கு நல்ல நேரம் பிறக்குது. புரட்டாசி, ஐப்பசி, ஐப்பசி மாதம் கூட விட்டுருவோம், புரட்டாசி விட்டுடுவோம். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த 6 மாத காலம் கொடிகட்டி பறக்க போகிறீங்க.
அப்போது இந்த சித்திரையிலேருந்து புரட்டாசி மாதம் வரையிலும் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் கஷ்டம். புரட்டாசியிலிருந்து பங்குனி மாதம் வரையிலும் பயங்கரமான நல்ல யோகம், பணம் மழை கொட்டும், பண வரவு இருக்கும், அடித்து சொல்கிற தன வரவு இருக்கும், வாழ்க்கையில் நிம்மதி, இன்பம், மகிழ்ச்சி பெருகும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.